அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் கோர்ட்ல நேரில் ஆஜராகியே ஆகணும் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பேரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அப்படி என்னதாண்டா சீமான் மேல உங்களுக்கு காண்டு, எதனால எப்ப பார்த்தாலும் சீமானுக்கு எதிராக கொடி பிடிக்கிறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேரை பார்த்து கேட்கிற மாதிரி தான் தற்போது பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சீமானுக்கு ஆதரவே இல்லாதவங்க கூட உண்மையிலேயே அந்த ஒரு மனுஷனை விட்டுருங்கயா, ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சீமான் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா தற்போது ஆதரவு கொஞ்சம் அதிகமாக உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியுடைய நிர்வாகிகளையும் தாண்டி இந்த திமுக கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சில கட்சியில இல்லாத நபர்கள் பாத்தீங்கன்னா, நாங்க திராவிட கொள்கை உடையவர்கள் அப்படின்னும் திராவிடத்திற்கு ஒண்ணுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா சீமான் மேல கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே தற்போது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் சொல்லலாம். தமிழ் தேசியத்திற்கு முழுக்க முழுக்க பெரியார் என்ற ஒரு நபர் எதிர் நபர் தான் அப்படின்றத சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இதன் வெளிப்பாடாக தான் எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையும் நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா எதனால சீமானை எதிர்க்கிறீங்க அப்படின்னு, எதனால நீங்க பெரியாரை எதிர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பல இடங்கள்ல சீமான் அவர்கள் பதில் அளிச்சிருந்தாலும் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப வரைக்கும் பெரியார் குறித்த கேள்விகளை எழுப்பி சீமானை கோபப்படுத்தி தேவையான கண்டென்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு சில சேனல்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் தற்போது சீமானுக்கு எதிராக மாறி சில தீக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சீமான் கோர்ட்ல நேரில் ஆஜராகி ஆகணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இந்த பெரியார் குறித்து அவர் இவ்வளவு பேசுறாரு, எதனால சும்மா இருந்துட்டு இருக்கீங்க, அவர் கைது பண்ணி உள்ள போடுங்க அப்படின்னு கொடியை தூக்கி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கவே முடியாது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா செயல்பாடுகளுமே நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்றத உத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்காக சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஈரோடு முழுக்க களப்பணி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதுக்கூட்டங்களும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஈரோடுல இருக்கக்கூடிய மக்கள் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்தே தீரணும் அப்படின்ற நோக்கத்துல தான் ஈரோடுல குவிந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வரப்போற இணைய எழுச்சி நாளுக்கு கூட இது வரைக்கும் வரலாற்றிலே கூடாத கூட்டம் கூடணும் அப்படின்னு திட்டமும் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.